இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர். இவங்க எல்லாருமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பல்வேறு பாஷைகளை பேசினாங்கன்னு சொல்லி வரலாற்றுல வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி அந்நிய பாஷை பேசின பிறகுதான் அவங்க அற்புதங்களை செய்தாங்கன்னு சொல்லி போதிக்கக்கூடிய போதகர்கள் இருக்காங்க. இது உண்மையா? வேதாகமும் அப்படி சொல்லுங்க. பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 10வது அதிகாரம், மார்க் 6வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம், இந்த அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு சில வசனங்கள் மார்க் 6வது அதிகாரத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். மார்க் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது அப்போஸ்தலர்கள்ட்ட எதுவும் வல்லமை கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள், அற்புதங்களை செய்யுங்கள் சொல்லி அதிகாரத்தை கொடுத்தார். சரி, இவங்க பிசாசு பட்டதால விரட்டுனாங்க, வேற என்ன அற்புதத்தை செஞ்சாங்க நீங்க கேட்கலாம். அந்த அதிகாரத்திலேயே பதில் இருக்கு. அந்த மார்க் 6வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள்ல அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். வசனம் தெளிவா சொல்லுது இல்லைங்க. அவங்க போனாங்க, என்ன செஞ்சாங்க? நற்செய்தியை அறிவித்தார்கள். முதலாவது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, உங்களுக்காக மேசியா வந்திருக்கிறார் என்பதை அறிவித்தார்கள். 2வது என்ன பண்ணாங்க? பிசாசுகளை துரத்துனாங்க. 3வது, எண்ணெய் பூசி நோயாளிகளை சுகமாக்கினார்கள். அந்த எண்ணெயில ஏதோ ஸ்பெஷல் இருந்துச்சா? எண்ணெயில ஸ்பெஷல்லாம் இல்ல. யூதர்களுடைய பாரம்பரிய முறைப்படி வியாதியஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல எண்ணெய் பூசி ஆண்டவருடைய வல்லமையினாலே அவர்கள் சுகமாக்கினார்கள். இந்த சம்பவம் மாத்திரம் இல்லைங்க. நீங்க லூக்கா 10வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவர்களும் பிசாசுகளை விரட்டினார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அதனால வசனம் சொல்லக்கூடிய காரியம் அந்நிய பாஷை பேசுற ஒரு ஆள் மூலமாதான் தேவன் அற்புதங்களை செய்வார்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய அதிகாரமும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் கண்டிப்பாக அற்புதங்களை செய்யும். சீஷர்கள் அந்நிய பாஷை பேசுறதுக்கு முன்னாடியே அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்தார்கள். உண்மைதானங்க? புரிஞ்சுக்கிறீங்க தயவு செய்து.